FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஜனநாயகம் தொடர்பான இந்த சென்சார் போர்டு இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. நீங்க நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. இப்போ எனக்கு என்னன்னா, ஒரு அந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம ஒரு பக்கம் வச்சாலும், ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சார் இதை பார்ப்பீங்க? நீங்க வந்து சென்சார் போர்டு வந்து 22ஆம் தேதியே அவங்க வந்து ஒரு இமெயில் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 10 நாள் ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. 5ஆம் தேதி வந்து நான் வந்து ரிவைசிங் போர்டு அனுப்பிட்டேன். யாரை கேட்டு நீங்க வந்து டேட் அனௌன்ஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆர்குமெண்ட் சொல்லும்போது, திஸ் கைண்ட் ஆஃப் ஹை ஹேண்டட்னஸ் இல்ல ஃப்ரம் தி சென்சார் போர்டு. ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் எப்படி பாக்குறீங்க? ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, இது வந்து இதுவரையும் இல்லாத ஒரு விஷயம், அன்பிரசிடென்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆஷா அவர்கள் என்ன சொன்னாங்க, இது ரொம்ப அப்நார்மலா இருக்கு. ஏன்னா இதுவரையும் நடக்காத ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இதுவரையும் நடக்காத விஷயம். இந்தியன் சினிமாலேயே இந்த மாதிரி ஒரு மெயில் அனுப்பிச்ச பிறகு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு மெயில் வருது, உங்க படம் வந்து சென்சர் தணிக்கை செய்யப்பட்டு விட்டது, UA சான்றிதழ் நாங்க கொடுக்க ரெடி ஆயிட்டோம், 16+ கொடுக்க போறோம், அதோட முக்கியமா இத்தனை கட்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம், இந்த கட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நீங்க உங்க படத்தை சப்மிட் பண்ணுங்க, அதாவது கட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க, சப்மிட் பண்ண உடனே சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். இப்படியும் ஒரு லெட்டர் கொடுத்த பிறகு மேட்டர் இஸ் க்ளோஸ். அது பிறகு தயாரிப்பாளர் அதில் இன்வால்வ் பண்ண மாட்டாரு. நான் வந்து என்னோட படங்கள் சென்சார்ல இதுவரையும் தான் என்னோட இன்வால்மெண்ட் இருக்கும். ஏதாவது அந்த மெயில் லிஸ்ட் வரணும் என்னுடைய மெயில் ஐடிக்கு, அது வரையும் தான் நான் இன்வால்வ் பண்ணுவேன். அது பிறகு என்ன பண்ணுவேன், டைரக்டர் கிட்டயும் என்னுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லுவேன், அப்பா போய் சப்மிட் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் எப்போ ரெடி சொல்லி வேணுந்துரு. நான் மெனி டைம்ஸ் ஆத்தரைசேஷன் லெட்டர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கொடுத்து நீ வேணுந்துருப்பா சொல்லுவேன். ஏன்னா அதுல இன்வால்வே பண்ண மாட்டேன். ஏன் டென்ஷன்லாம் பிசினஸ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும், அதுல பெரிய டென்ஷன் போயிட்டு இருக்கும். இது வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூவா மாறுமா அப்படின்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லா தயாரிப்பாளரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா முடிஞ்சு போச்சு நினைச்ச ஒரு விஷயத்த நான் மீண்டும் தோண்டி எடுப்பேன். தோண்டி எடுத்து அதுல நான் வந்து ஒரு மெம்பர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, அந்த மெம்பர் கம்ப்ளைண்ட் பண்ணதுட்டு எனக்கு வேற வழியே கிடையாது, நான் வந்து ரிவைசிங் கமிட்டி நானே சுமோட்டோவா போவேன். இதுவரையும் சுமோட்டோ பவர் அப்படின்றத வந்து அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணதே கிடையாது. அந்த ரூல் 24/13 சுமோட்டோ பவர் என்ன சொல்லுதுன்னா, இன்கேஸ் எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ல சேர்பர்சன், அதாவது சேர்மன் கேன் யூஸ் த சுமோட்டோ பவர். எங்க எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்? இதுல எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனே இல்லையே. என்னன்னா இது நார்மல் சிச்சுவேஷன். நீங்க ஆல்ரெடி சென்சர் பண்ணிட்டீங்க, அது கன்ஃபர்மேஷன் மெயில் கொடுத்துட்டீங்க. இப்போ எங்க பண்ணிருக்கலாம், இன்கேஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா, அந்த மெயில் வரதுக்கு முன்னாடி அவங்க பண்ணிருக்கேன். 22ஆம் தேதி மெயில் அனுப்பிச்சாங்க பாத்தீங்களா, 24ஆம் தேதி இவங்க சப்மிட் பண்றாங்க, அதாவது கட் லிஸ்ட் சப்மிட் பண்றாங்க. 22ஆம் தேதி மெயில் வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு சுமோட்டோ பவரை யூஸ் பண்ணி எக்ஸாமினிங் கமிட்டி இதை சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அந்த எக்ஸாமினிங் கமிட்டில இருந்து ஒரு மெம்பர் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் அமைச்சிருக்காரு, அதனால எங்களால இதை ஏத்துக்க முடியாது, ரிவைசிங் கமிட்டி போறோம்னு சொன்னா நம்ம இதை கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு. ஏன்னா சென்சர் கன்ஃபர்மேஷன் அவங்க ஒன்றும் கொடுக்கல, டிஸ்கஷன் தான் பண்ணியிருக்காங்க, எக்ஸாமினிங் கமிட்டி டிஸ்கஷன் தான் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற ஒரு இதுவாக நம்ம ஏத்துக்கலாம் மனசார. ஓகே ஃபைன், அவங்க கன்ஃபர்மேஷன் வரல இல்ல மெயில், அதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டாங்க, ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மெம்பர் அப்செக்ட் பண்றாரு, அதனால இது நடக்குதுன்னு சொல்லி ஒத்துக்கலாம். இப்போ நடந்த விஷயத்த நம்மளால ஏத்துக்க முடியாத காரணம் என்னன்னா, நம்மளுக்கு லெட்டர் வந்துருச்சு. இது எப்படின்னா, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டாங்கப்பா, நீங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டு நீங்க வந்து ஜாபுக்கு ஜாயின் பண்ண நினைக்கும் போது திடீர்னு வந்து ஒருத்தர் சொல்றாரு, இல்ல சார் எங்க கமிட்டியில ஒருத்தர் 3 பேர் இன்டர்வியூ கமிட்டியில ஒருத்தர் அப்செக்ட் பண்ணிட்டாரு, அதனால உங்க ஜாபை நாங்க ரிவோக் பண்றோம்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்னடா இது, நம்ம வாழ்க்கையே வந்து புரட்டி போட்ட மாதிரி ஆயிடும்ல. அந்த மாதிரிதான் இவங்க பண்ணிட்டாங்க. அதை விட எனக்கு என்ன அதிர்ச்சி என்னன்னா, 22 உங்களுக்கு சென்சர் முடிஞ்சிருச்சு, 24 கட்லிஸ்ட் வந்துருச்சு, அவங்க சப்மிட்டும் பண்ணிட்டாங்க. 12 நாள் கழிச்சு 5ஆம் தேதி நைட்டு தான் மெயில் வருது. 5ஆம் தேதி நைட்டு தான் மெயில் வருது. அப்போ இத்தனை நாள் என்ன பண்ணிருந்தீங்க? அப்போ 12 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு திரைப்படம் 9ஆம் தேதி வருதுன்னு தெரியும், அதெல்லாம் ஓகே விடுங்க, அது 9ஆம் தேதி அவங்களுக்கு சென்சர் சர்டிபிகேட் சென்சர் ஆளுங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நான் கேட்கறது நார்மலாவே எதுக்கு 12 நாள் உங்களுக்கு தேவைப்படுது? உங்களுக்கு ஒரு மெம்பர் அப்செக்ட் பண்ணிட்டாருன்னா ஒரு மெயில் அனுப்பிட வேண்டியது, இதே நான் ரிவைசிங் கமிட்டி போகணுன்ற மெயில் அப்பயே அனுப்பிருக்கலாம்ல. சோ இந்த மாதிரி விஷயங்களை தான் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆஷா அவர்களே சொல்லியிருக்காங்க, ரொம்ப அப்நார்மலா இருக்கு சென்சர் போர்டுடைய ஃபங்க்ஷனு, இதை வந்து ஏத்துக்க முடியாது, அதனால நீங்க ஏற்கனவே கொடுத்த மெயில் படி சர்டிபிகேட் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா உடனே பாருங்க, அவங்க வித்தின் 20 மினிட்ஸ்க்குள்ள கொண்டு போய் அப்பீல் பண்ணிட்டாங்க. அப்பீல் பண்ணிட்டு அந்த ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க, அதாவது தனி ஜட்ஜினுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. இப்ப தயாரிப்பாளர் வேற வழியே இல்லாம இதை வந்து சுப்ரீம் கோர்ட் கொண்டு போறாரு. சுப்ரீம் கோர்ட் கொண்டு போயிட்டு அங்க என்ன நடக்கும் தெரியாது, லிஸ்டிங் வரணும், திங்கட்கிழமை வந்து லிஸ்ட் பண்ணுவாங்களா தெரியாது. ஏன்னா இவ்வளவு எமர்ஜென்சி என்ன? இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய சிக்கல் என்ன இருக்கு தெரியுமா? அப்பாவது ஒரு எமர்ஜென்சி ஒண்ணு இருந்தது, 9ஆம் தேதி ரிலீஸ் டேட் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன கேட்பாங்க, இந்த கோர்ட் சிஸ்டம் என்ன சொல்லுன்னா, அவ்வளவு என்ன எமர்ஜென்சி இவ்வளவு ஃபாஸ்டா இந்த கேஸை ஏர் பண்ணணும்னு, நாங்க இந்த கேஸை உடனே எடுத்துக்கணும் அப்படின்னா எமர்ஜென்சி. நீங்க இப்ப ரிலீஸ் டேட் இன்னொரு போடல அவங்க,
இப்ப என்ன சொல்ல முடியும்? இல்ல சார், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன வெயிட் பண்ணிட்டோம். படத்துக்காக வெயிட் பண்றாங்க ரசிகர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் வெயிட் பண்றாங்க தான் நீங்க சொல்ல முடியுமே தவிர வேற எந்த காரணமும் சொல்ல முடியாது. ஏன்னா எமர்ஜென்சியா ஒரு காரணம் நீங்க சொல்ல முடியாது. இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், கோர்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த எமர்ஜென்சி காரணம் ரிலீஸ் டேட் எல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அகாண்டா என்ற படம் ரிலீஸ்க்கு வரும்போது, தாண்டவம் வரும்போது ஒத்துக்கவே இல்லை. பைனான்ஸ் அமௌண்ட் கட்டாம, ஈராஸ் இன்டர்நேஷனல் படம் கட்டாம நீங்க ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு படத்தை தடை பண்ணிட்டாங்க ஒரு நாள் முன்னாடி. அதே மாதிரி வாவாதியார் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் ரிலீஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆன பிறகு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி வந்து கோர்ட் வந்து முடியாதுன்னு சொல்லுது. சோ அப்போ இது வந்து கோர்ட்டை பொறுத்தவரையும் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. உங்க ரிலீஸ் டேட் போட்டீங்க, ப்ரொமோஷன் பண்ணிட்டீங்க, வேற வழி இல்லை, நாங்க ரிலீஸ் பண்ணோம், அதனால நீங்க வந்து கோர்ட் இது எக்ஸெப்ஷன் கேஸா பாருங்கன்னா, நோ, நாங்க இப்படிதான் ஆப்ரேட் பண்ணுவோம், நீங்க எங்களை பிரஷர் பண்ண முடியாது, அதாவது டெட்லைனுக்கு பிரஷர் பண்ண முடியாதுன்னு கோர்ட் கிளியரா சொல்லிடும். சோ இதுதான் நடக்க போகுது. இப்போ நாளைக்கு நான் வந்து திரு கார்த்திகேயன் அப்படின்ற ஒரு லாயர் வந்து ரொம்ப அருமையா இன்னைக்கு ஒரு வீடியோ வந்திருந்தது, நான் பார்த்தேன். ஒரு 12 நிமிஷம் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு, கோர்ட் ப்ரொசீடிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவர் என்ன சொல்றாரு, இப்ப என்ன எமர்ஜென்சி ரீசனா தயாரிப்பாளர் சொல்ல முடியும், சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு உடனே கேஸை ஹியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சுப்ரீம் கோர்ட் சொல்ல, எங்களுக்கு இவ்வளவு கேஸ் இருக்கு, எதுக்கு உங்க கேஸ் ப்ரையாரிட்டி எடுக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா எத்தனை நாள் வெயிட் தெரியாது. ஹியரிங் வரலாம், 2 நாள் கழிச்சு வரலாம், 4 நாள் கழிச்சு வரலாம், 10 நாள் கழிச்சு வரலாம். அது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஹியரிங் மட்டும் ப்ரையாரிட்டியில எடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே சால்வ் ஆயிடும். எடுக்கலன்னு சொன்னா இன்னும் டைம் எடுக்கும். அது பிறகு உடனே ஜட்மெண்ட் அவங்க கொடுக்க போறது இல்ல. அப்ப என்ன ஜட்மெண்ட் கொடுப்பாங்க தெரியாது. அது பிறகு நெக்ஸ்ட் லெவல் இந்த சென்சர் போர்டு என்ன மூவ் ஆகும் தெரியாது, எதுவுமே தெரியல. ரொம்ப அன்சர்டனான ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு போய் ஒரு திரைப்படத்தை, அதுவும் உலகெங்கும் பெரிய எதிர்பார்ப்புகள் ஒரு திரைப்படத்தை இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க சென்சர் போர்டு. இது எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. அதனாலதான் பல இயக்குநர்கள், பாரஞ்சித்ல இருந்து மாரி செல்வராஜ்ல இருந்து கமல் சார் வந்து மிகப்பெரிய ஸ்டேட்மெண்டே கொடுத்திருக்காரு. எந்த அளவு வந்து இந்த சென்சர் போர்டு இன்னைக்கு வேற எக்ஸ்ட்ரீம் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இவங்களெல்லாம் தாண்டி ஆனரபிள் சிஎம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, அதாவது இதுவரை இந்த மாதிரி சென்ட்ரல் ஏஜென்சி இருந்தா இப்ப வந்து சிபிஐ மாதிரி இருந்த மாதிரி இவங்க வந்து சிபிஎஃப்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க படங்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இந்த அளவு ஒரு திரைப்படத்துக்கு ஏன் இவங்க எதிர்ப்பு காமிக்கிறாங்க அப்படின்றது யாருக்குமே புரியல. சார் இதுல வந்து என்னன்னா, அவங்க கோர்ட்ல வந்து அந்த சென்சார் போர்டு தரப்புல குறிப்பிட்ட ஒரு வாதம் தான் அதிர்ச்சிகரமா இருக்கு. எங்களுக்கு வந்து எப்ப வேணா நாங்க கொடுத்த சர்டிபிகேட் திரும்ப ரிவோக் பண்ண அதிகாரம் இருக்குன்னு. ஸோ இதுவே எனக்கு ரொம்ப, இப்போ அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க, எனக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிருச்சு, ஒரு வாரம் கழிச்சு அப்ஜெக்ஷன் இருக்கு, சர்டிஃபிகேட் நான் திரும்ப வாங்கிட்டேன்னா அந்த படத்தோட ஸ்கிரீனிங் ஸ்டாப் பண்ணுவாங்களா? கண்டிப்பா அந்த சுமோட்டோ பவர் இருக்கு அவங்களுக்கு. அன்பார்ச்சுனேட்லி அதுதான் அவங்க சொல்றாங்க. இந்த ரூல் 24/13 என்ன சொல்லுதுன்னா, இந்த சேர்பர்சனுக்கு சுமோட்டோ பவர் இருக்கு. நாளைக்கு படம் சென்சர் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகும் ஒரு பர்டிகுலர் சாரார் அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க வித்ட்ரா பண்ண முடியும், படத்தை வித்ட்ரா பண்ண முடியும்னா சென்சர் சர்டிஃபிகேட் திருப்பி வந்து ரிவோக் பண்ண முடியும், திருப்பி ரிவைசிங் கமிட்டி போயிட்டு திருப்பி அவங்க பண்ண முடியும்ன்றதான் அந்த ரூல் சொல்லுது. அந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு அன்லிமிட்டெட் பவர் இருக்கு சேர்பர்சனுக்கு. பெரிய லெவல்ல ஒரு பெரிய சிக்கல் வந்ததுன்னா, ஒரு திரைப்படம் வெளியான பிறகு ஒரு சமுதாயமே வந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணாலோ, இல்ல அரசாங்கம் வந்து ஒரு பெரிய சிக்கல் அதை ஏற்படுத்தினாலோ, கண்டிப்பா வந்து அதுக்கு எதிராக அவங்க வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ரூல் 24/13 அந்த ப்ரொவிஷன் இருக்கு அவங்களுக்கு. அதை நீங்க படிச்சீங்கன்னா அதான் சொல்லுது. இல்ல பட் ஆனா ஒரு ப்ரொடியூசர் ஒரு காமன் மேன் எப்படி இதை ஸ்டாப் பண்ண முடியும்? ஏன்னா உங்களுக்கு இது பிசினஸ் இல்ல. நாளைக்கு வந்து அவங்க ஒரு அஜெண்டாவோட இப்படி ஒரு படத்தை ரிவோக் பண்ற, ஒரு ரிலீஸ் ஆன படத்தை வந்து நல்லா போயிட்டு இருக்க படத்தை வந்து ரிவோக் பண்றேன்னு சொன்னா அந்த தியேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நஷ்டம் இல்ல. அப்ப எப்படி சம் பிரசிடென்ஸ் ரைட்? நிறைய திரைப்படம் பண்ணாங்களே அவங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ்க்கு முன்னாடி போய் டப்புன்னு ஸ்டாப் பண்ணாங்களே. நீங்க பாத்தீங்கன்னா டேம் அப்படின்ற அந்த ஒரு படத்தை பண்ணாங்க, நிறைய படத்தை பண்ணாங்க. மெட்ராஸ் காஃபி என்ற படத்துல அவங்க பண்ணாங்க. அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் ரிலீஸ் ஆச்சு படம், தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண விடல. சென்சர் ஆன படத்தையே அவங்க வந்து இங்கே வந்து ரிவோக் பண்ணாங்க, கவர்மெண்ட் பண்ணாங்க, சென்சர் போர்டு ஸ்டாப் பண்ணிருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்கு. சோ அது வந்து என்னன்னா, அது அவங்களுக்கு ரூலுக்குள்ள, அந்த அத்தாரிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான். அது எக்ஸ்ட்ரீம் கேசஸ் தான். இந்த கேஸ் வந்துதான் நாங்க சொல்றது இதுவரையும் நடக்காத ஒரு விஷயம். அது வந்து விட்டுடலாம், அது வந்து ரொம்ப ரேரா எப்பாவது நடக்கிறது. ஏதோ ஒரு திரைப்படத்துக்கு எதிராக மக்கள் ஒரு பெரிய போராட்டம் பண்ணா அப்படி ஒரு நடக்கலாம். ஆனா அந்த மாதிரி ரொம்ப ரேர் தான். இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல சென்சர் கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு அவங்க வித்ட்ரால் பண்றாங்க பாத்தீங்களா, ரிவைசிங் கமிட்டி போங்க சொல்றதா இன்னைக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு, இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே அதிர்ச்சியா இருக்கு. சார் இதுல என்னன்னா, பொதுவா ஒரு சென்சார் போர்டு ஒரு பிரசிடென்ஸ் இருக்கணும். சரி, இந்த மாதிரி சீன்ஸ் வைக்காதீங்க, இது நாங்க அப்ஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு. இப்ப பராசக்திக்கு ஒரு அப்ஜெக்ஷன் வந்து இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், தட் ஃபிலிம் ஹேட் அ பொலிட்டிக்கல் கண்டென்ட். அதுக்கு தான் அவங்க ஃபர்ஸ்டே போயிட்டாங்க, ரிவைசிங் கமிட்டி முதல்ல போயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பியூர் கமர்ஷியல் படத்துல வந்து எந்த சீன்ஸ் வைக்க, நீங்க ஃபர்ஸ்டே இது பண்ணிட்டீங்கன்னா நாங்க முதல்ல நாங்க எங்க ஒர்க் ஸ்மூத்தா போயிடும் அப்படின்னு அந்த மாதிரி பிரசிடென்ஸ் எதுவும் செட் பண்ண மாட்டாங்களா? இல்ல, இந்த திரைப்படம் பொறுத்தவரை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதாவது பராசக்தியில வந்து அரசியலா நிறைய விஷயங்கள் இருக்கு, ஓகேங்களா. ஆனா அந்த அரசியல் பாத்தீங்கன்னா அது இந்தி எதிர்ப்பு அப்படின்னு கிடையாது, அது இந்தி திணிப்புக்கு எதிராக தான். ரெண்டாவது, அந்த படம் ஃபுல்லாவே காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த காலத்துல என்ன படிச்சுட்டு தான் சொல்லியிருக்கே தவிர
அது வந்து பிஜேபிக்கு எதிராக எதுவும் சொல்லல. அதாவது பிஜேபி ஏதோ பண்ண மாதிரி அந்த படத்துல எதுவுமே இல்ல. அதனால சென்சார் போர்டுக்கு வந்து அது அகேன்ஸ்டா அது பார்க்கல அவங்க. அவங்க என்னன்னா இந்தி எதிர்ப்பா இருக்கிற வசனங்களை ரொம்ப மியூட் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னா, இங்க நாங்க ஓவர்சீஸ்ல நான் படம் பார்த்தோம், நானும் என் ஃபேமிலி எல்லாம் படம் பார்த்தோம். இன்னைக்கு இன்ஃபேக்ட் வந்து என்னோட ஃபேமிலி 2வது தடவை போனாங்க இன்னைக்கு. ஏன்னா அந்த அளவு அந்த படம் பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. ஏன்னா இங்க எடிட் பண்ணல, மியூட் பண்ணல, அந்த மாதிரி எந்த ஒரு கிராபிக்ஸ்ல எரேஸ் எல்லாம் பண்ணல. அப்சல்யூட்லி இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது படம். ரொம்ப என்கேஜிங்கா, எல்லுமே நம்ம வந்து தீ பரவட்டன் தான் டயலாக் வருது, அங்க நீதி பரவட்டன் வருது இல்ல, இங்க தீ பரவட்டன் வருது. சோ அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நீங்க ஓரளவாவது சொல்லலாம். ஓரளவு நீங்க வந்து இது கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு படம், அதாவது இந்தின்றது இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா மும்மொழி கொள்கையை பாக்குறீங்களா நீங்க, தமிழ்நாட்டுல வந்து மும்மொழி கொள்கை வரலன்றதுக்காக அவங்களுக்கு வந்து பெரிய நிதியை அலோகேட் பண்ணல. சோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த படத்துல இருக்கு. அந்த படத்துக்கு ஏன் சென்சர் அவங்க வந்து கிளியரா வேற வழி இல்லாம எல்லாம் கொடுத்தாங்கன்னா, அவங்க ப்ராசஸ் படி என்ன பண்ணிட்டாங்க, ரிவைசிங் கமிட்டி சொன்னோன்னே ரிவைசிங் கமிட்டி உடனே போயிட்டாங்க. அவங்க ரிவைசிங் கமிட்டி போயிட்டு அந்த ரிவைசிங் கமிட்டில இவ்வளவு கட்ஸ் கொடுத்துருக்காங்க, 25 கட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 25 கட்டு அவங்க ஏத்துக்கிட்டு வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்னோட நண்பர்கள்லாம் வந்து இந்தியால இருந்து கால் பண்ணவங்க எல்லாம் சொன்னது ஒரே விஷயம் என்னன்னா, சார் நீங்க லக்கி, உங்களுக்கு வந்து நிறைய ஒரிஜினல் வெர்ஷனை பாத்துட்டீங்க, இங்க இவ்வளவு மியூட் பண்ணிருக்காங்க, பல விஷயங்கள் டயலாக் வந்து அப்படியே மியூட்டா இருக்கு, அவங்க பேசுறதே கேட்க மாட்டேங்குது எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஜனநாயகம் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி இது வந்து ஒரு அரசியலுக்கு எதிராகவோ அரசாங்கத்துக்கு எதிராகவோ எதுவுமே கிடையாது, மொழிக்கு எதிராகவோ எதுவுமே கிடையாது. இது கிளியர் கட்டா ஒரு வெகுஜன சினிமா, கமர்ஷியல் என்டர்டெய்னர். இந்த கமர்ஷியல் என்டர்டெய்னர்ல அவங்க பிடிச்ச ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஓம் அப்படின்ற ஒரு விஷயத்த சவுண்ட வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஓம்ன்றது வந்து ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டுக்கு எதிராக ஒரு விஷயம், அதை ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஆர்மியை வந்து இவங்க வந்து தப்பான இதுல வந்து ஒரு லோகோ யூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ரீசனா நினைச்சு பாருங்களேன். ஓம்ன்றது வந்து நீங்க மாத்திக்கும் சொல்லலாம்ல, ஒண்ணுமே கிடையாது. கட்லிஸ் 25 கட்லிஸ், இன்ஃபேக்ட் ஜனநாயகம் படத்துக்கு 27 கட்டு கொடுத்துருக்காங்களாம். அது வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக, நிறைய ஆக்ஷன் இருக்கு, நிறைய பிளட் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப 27 கட்டு கொடுத்தவங்க இது 2 கட்டு கொடுத்துட வேண்டியதானே. ஓம்னு எங்கெல்லாம் வருதோ அதை வந்து மாத்துங்க, வேர்டை சவுண்ட்ல மாத்துங்கன்னு சொன்னா பண்ணிட்டு போறாங்க மியூசிக் டைரக்டர். அடுத்ததா இந்த ஆர்மியினுடைய எம்பளம் வந்து தப்பா இருக்குன்னு சொன்னா ஆர்மி எம்பளத்தை மாத்திருக்க போறாங்க. சோ இது வந்து பெரிய விஷயமே கிடையாது, இது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு விஷயமே கிடையாது. இது வந்து வேற காரணங்களுக்காக தான் இந்த படத்தை வந்து 12 நாள் கழிச்சு ரிவைசிங் கமிட்டி போகலாம்னு சொல்லியிருக்காங்க. வேற காரணங்கள் தான். இது வந்து படத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது. படத்துல இருக்கிற பிரச்சனை அவங்க 27 கட்ட ஒத்துக்கிட்டு சப்மிட் பண்ணிட்டாங்க அவங்க. அதனால அந்த பிரச்சனையே கிடையாது. இது வந்து ஃப்ரிவிலஸ் ரீசன் சொல்லுவாங்க. அதாவது ஓம் அதனால வந்து ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் சொல்றதும், இல்ல வந்து இந்த ஆர்மி வந்து இது வந்து பர்மிஷன் வாங்காம யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒரு ஃப்ரிவிலஸான ஒரு காரணம் தான். அதை ஈஸியா கட் லிஸ்ட்ல ஆட் பண்ணி அதை வந்து டைரக்டர் கிட்ட சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் மாத்தி கொடுங்கன்னா அவர் பண்ணியிருக்க போறாரு. அது வந்து முக்கியமான காரணமா நான் பார்க்கல. இது வேற ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசும்போது சொல்றாரு, இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்க இந்த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து ஒரு அரசாங்கம் இந்த படத்தை வந்து என்ன மாதிரி ஒரு த்ரெட்டா பாக்குதா, இல்ல இந்த படம் வெளிவரக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு என்னென்ன தடைகளை, வெளிவரனா இப்ப வெளிவர வேண்டாம், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வரலாம் அப்படின்றதுக்காக பண்றாங்களா நம்மளுக்கு தெரியல. உண்மையான காரணம் என்னன்னு தெரியல. ஆனா இவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவே வந்து இந்த கேஸை வந்து ஆன்லைன்ல அப்பியர் ஆகிறாரு, டிஃபெண்ட் பண்றாரு, சென்சர் போர்டுக்கு சப்போர்ட்டா அவர் வந்து டிஃபெண்ட் பண்றாருன்னா அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் இந்த சென்சர் படத்துக்கு, இந்த படத்துக்கு சென்சர் வரக்கூடாதுன்றதுக்கு அவங்க எவ்வளவு தீவிரமா இயங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சார் எனக்கு ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி சென்சார் ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஏர்லியர் நான் நினைக்கிறேன் ஒரு ப்ராசஸ், சப்போஸ் எனக்கு யூ வேணும்னா எனக்கு வந்து இவ்வளவு கட்ஸ் போதும்னு, யூ பார் எனக்கு இப்போ நீங்க 27 கட்ஸ் சொல்றேன், இப்போ நீங்க 27 கட்ஸ் கொடுத்தா இது இல்லாட்டி உங்களுக்கு யூ சர்டிஃபிகேட்னா இன்னும் நான் 10 கட்ஸ் சேர்த்துறேன், இது இந்த 37 கட்ஸ் இருந்தால் யூ சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அப்படி இருக்குமா, இல்ல நீங்க 27 கட்ஸ் ஏத்துக்கிட்ட நீங்க கட் பண்ண மாட்டேன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அப்படின்னு அப்படி வருமா? இல்ல அப்படி மூணு பேர்லாம் கொடுக்க மாட்டாங்க, 2 ஆப்ஷன் தான். என்ன சொல்லியிருப்பாங்க, இப்ப இருக்கிற இந்த வயலன்ஸ்க்கு நாங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். இப்ப கூலி படத்துல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், நீங்க யூஏ வேணும்னு சொன்னா இத்தனை கட்ஸ் நான் கொடுப்போம். இப்ப கூலி படத்துல நடந்த நிகழ்வு என்னன்னா, வேற வழி இல்ல, அவங்க அத்தனை கட் சொன்னாங்க. அது அந்த படத்துல வந்து எக்கச்சக்கமான கட்ஸ் கொடுத்தாங்க. அதை லோகேஷ் கனகராஜ் ஏத்துக்க முடியல. அவர் சொன்னார், சார் இத்தனை கட்டு கொடுத்தீங்கன்னா எங்களால வந்து இந்த படத்தை வந்து சரியா பிரசென்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, யூஏ கொடுத்தோம்னா அதுல அந்த ஒரு சேரை வச்சுக்கிட்டு ஒரு இது பண்ணாங்க பாத்தீங்களா, பர்ன் பண்ற சீன்லாம் இருந்து பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து குழந்தைகளை பாதிக்கும், அதனால வந்து நீங்க ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்போம் ரொம்ப பிடிவாதம் பண்ணிட்டாங்க. இப்ப கூலி படத்துக்கு ஏ கொடுத்ததுனால அந்த படத்துக்கு வந்து பெரிய லெவல்ல வருஷம் அந்த ஃபேமிலி வர முடியல. உங்களுக்கே தெரியும், ஏன்னா ரஜினி சாருக்கு இருக்கிற அந்த மாசுக்கு வந்து ஃபேமிலி எல்லாம் உள்ள வர முடியாததுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஒரு கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்புல வந்து 150-200 கோடி ரெவன்யூ போனது காரணமே வந்து ஏ சர்டிஃபிகேட். சோ அந்த படத்தை அவ்வளவு பேர் பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏ சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க இவங்க தியேட்டருங்களாம். நிறைய தியேட்டர்ல வெளியில போர்டு எல்லாம் வச்சு ஏ சர்டிஃபிகேட் படம் நாங்க 18 வயசுக்கு உள்ள விட மாட்டோம் அப்படிலாம் ரொம்ப தீவிரமா வந்து அந்த படம் அவ்வளவு ரீச் ஆகக்கூடாதுன்னு பெரிய பேர்
பெரிய லெவல்ல நடந்தது. அதனால என்ன ஆச்சு, ஃபேமிலி வரல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி இருக்கு, தயாரிப்பாளருக்கு நல்லா தெரியும். கூலி படத்துல இவ்வளவு தடவை விஷயம் நடந்திருக்கு, நம்ம ஏ சர்டிஃபிகேட் மட்டும் போட்டோம்னா கூலி பண்ண மாதிரியே நம்மளுக்கு பண்ணிடுவாங்க, நம்மளுடைய கலெக்ஷன் பாதிக்கப்படும் தான் அவர் யூஏ ஒத்துக்கிட்டார். சரி, நான் யூஏ ஒத்துக்கிறேன்னு சொல்லும் போது பெரிய லிஸ்ட் கொடுக்குறாங்க, 27 கட் லிஸ்ட். அந்த 27 கட் லிஸ்டும் பெரிய லெவல கட் லிஸ்ட். அதாவது இத்தனை ஆக்சுவல் இதை குறை, இதை பிளட் குறை, இந்த கத்திங்க வெட்டுறத குறை, இந்த கழுத்தை வெட்டுறத குறை அப்படின்னு பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. சரி, இதெல்லாம் ஏத்துக்கிட்டு அந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சப்மிட்டும் பண்ணிட்டாங்க. மேட்டர் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லாமே ஓவர், சென்சர் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. அப்போ உட்கார்ந்துகிட்டு இதுல இல்லாத, இந்த கட் லிஸ்ட் இல்லாத ஒரு 2 விஷயத்தை அவங்க ஆட் பண்றதுதான். அதுக்கு வந்து கட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கலாமே அடிஷனலா 2. அதை விட்டுட்டு நான் இதுக்கு ரிவைசி கமிட்டி போறதுக்கு என்ன காரணம், ரிவைசி கமிட்டி போறேன்னு என்ன சொல்லிருக்கலாம்னா, இது வந்து இந்த தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான ஒரு படம், இது வந்து இந்த இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்கு எதிரான ஒரு படம் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதுக்காக ரிவைசிங் கமிட்டி போனாலும் நம்ம ஏத்துக்கலாம். அவங்க சொல்லி இருக்கிற காரணம் பாத்தீங்கன்னா நம்மளால ஒண்ணுமே என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுல வந்து ஓம்ன்றதை யூஸ் பண்ணிட்டாங்க, ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் பிளஸ் வந்து ஆர்மினா, இதுதான் பெரிய பிரச்சனை. இது வந்து கட்லிஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதுதானே அப்படிதான் நம்மளுக்கு தோணுதே தவிர, இது எந்த வகையில தேசிய ஒருமைப்பாடுக்கு எதிரான ஒரு படம், இது எந்த வகையில வந்து நாட்டினுடைய ஒற்றுமையை குலைக்கிற மாதிரி ஒரு படம், எதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு இதை வந்து ஒரு இஷ்யூ பண்ணி இன்னைக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி போனா இவங்க புஷ் பண்றாங்க, தெரியல. சோ அதனாலதான் அப்நார்மல் அப்படின்னு ஜஸ்டிஸே சொல்லிட்டாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். யூஎஸ் வந்து எங்க ஜாயின் பண்ணி கொஸ்டின் பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம், தேங்க்யூ.